சிவாஜி கணேசனை மிரள வைத்த வாலியின் பேனாமுனை, அந்த ஒரு பாட்டு வேண்டாம் என்று மறுத்த நடிகர் திலகம். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் நடிப்பு இமயம், தன் கம்பீரமான குரலாலும் அசாத்திய நடிப்பாலும் உலகையே வியக்க வைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். பாடல்களின் வரிகளுக்கு உயிர் கொடுப்பதில் ஒரு மாபெரும் வல்லவர். அதேபோல கவியரசு கண்ணதாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தன் எளிய மற்றும் ஆழமான வரிகளால் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் கவிஞர் வாலி. சிவாஜி கணேசன் நடித்த எத்தனையோ காவிய படங்கள் வாலி அவர்கள் அழியாத பாடல்களாக எழுதியுள்ளார். ஆனால் ஒரு திரைப்படத்தின் பாடலின் போது வாலி எழுதிய வரிகளை கேட்டு சிவாஜி கணேசனையே ஒரு நிமிடம் மிரண்டு போய், இந்த பாட்டு என் படத்திற்கு வேண்டாம், என்னால் இதற்கு நடிக்க முடியாது என்று மறுத்த ஒரு சம்பவம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த விறுவிறுப்பான பின்னணியை பார்ப்போம். அது 1970களின் காலகட்டம். இயக்குனர் மாதவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் KR விஜயா நடிப்பில் வியட்நாம் வீடு என்ற திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த நேரம். ஒரு நடுத்தர வர்த்தகத்துக்கு மனிதனின் வாழ்க்கையையும் அவனது குடும்ப பொறுப்புகளையும் வயதான காலத்தில் அவன் சந்திக்கும் ஏமாற்றங்களையும் சொல்லும் ஒரு மிக ஆழமான குடும்ப கதை அது. படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரஸ்டீஜ் பத்மநாபன் என்ற ஒரு மிக கௌரவமான கொள்கை மாறாத கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்தார். படத்தின் ஒரு முக்கிய சூழ்நிலையில் வயதான அந்த மனிதன் தன் வாழ்க்கையின் தத்துவத்தை பாடுவது போன்ற ஒரு சோக பாடல் தேவைப்பட்டது. இந்த சூழ்நிலைக்கு பாடல் எழுதுவதற்காக கவிஞர் வாலி அழைக்கப்படுகிறார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அதற்கு ஒரு மென்மையான இதயத்தை தொடும் மெட்டை கொடுக்க வாலி எழுத அமர்ந்தார். வாலி சிவாஜி கணேசனின் அந்த பாத்திர படைப்பை முழுமையாக உணர்ந்து ஒரு மனிதனின் இறுதி காலத்து யதார்த்தத்தை மனதில் வைத்து வரிகளை செதுக்கினார். அப்படி அவர் எழுதிய பாடல்தான் பாலூட்டி வளர்த்த இலி படைமரத்தில் கூடு கட்டும், நான் வளர்த்த பிள்ளைகளும் 4 திசை ஓடிவிடும் என்று உலக புகழ்பெற்ற சோக பாடல். இந்த பாடலின் வரிகள் எழுதப்பட்டு கொண்டிருந்த போது சிவாஜி கணேசன் அவர்கள் வாலியின் அருகில் வந்து அமர்ந்தார். வாலி எழுதிய அந்த பல்லவியின் வரிகளை படித்த அடுத்த நொடி சிவாஜி கணேசன் அப்படியே மிரண்டு போனார். வாலி, என்ன இப்படி ஒரு வரியை எழுதிட்டீங்க? நான் வளர்த்த பிள்ளைகளும் 4 திசை ஓடிவிடும் என்ற வரி மிகவும் யதார்த்தமாக, அதே சமயம் இதயத்தை ரம்பத்தால் அறுப்பது போல இருக்கிறது. ஒருவேளை இந்த வரிகள் என் சொந்த வாழ்க்கைக்கு பொருந்துவிடுமோ என்று என் மனது பயப்படுகிறது. இந்த வரிகள் வேண்டாம், இதை மாற்றிவிடுங்கள் என்று மிகவும் தயக்கத்துடன் கூறினார். சிவாஜி கணேசன் போன்ற ஒரு இரும்பு மனிதரே அந்த வரிகளை கண்டு கலங்கினார். ஆனால் வாலி, அண்ணே, இது உங்களுக்கான வரி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் சந்திக்கும் நிஜமான வேதனை இது. உங்களை போன்ற ஒரு மாபெரும் கலைஞன் பாடினால்தான் இந்த வரிகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சென்றடையும். தயவு செய்து வரிகளை மாற்ற சொல்லாதீர்கள் என்று உறுதியாக கூறினார். வாலியின் வார்த்தைகளிலிருந்து நியாயத்தை புரிந்து கொண்ட சிவாஜி இறுதியாக அந்த பாடலுக்கு நடிக்க ஒப்புக்கொண்டார். TMS குரலில் அந்த பாடல் ஒலித்த போது சிவாஜி கணேசன் காட்டிய அந்த முகபாவனைகள் தியேட்டரில் இருந்து ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் கதறி அள வைத்தது. பணத்தை விட நல்ல வரிகளுக்கு மதிப்பளித்த அந்த மாபெரும் கலைஞரின் இந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.